இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா 1995 ரிலீஸ் ஆன கோல்டன் ஐ அப்படின்ற ஜேம்ஸ் பாண்டோட படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்டன் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் பாமை லண்டன் மேலே லான்ச் பண்ணி விட்டு லண்டனையே முடிச்சு கட்ட பார்ப்பாங்க. அதை ஜேம்ஸ் பாண்டு எப்படி தடுக்கிறாரு, அந்த பாமை யார் லான்ச் பண்ணது அப்படின்றத பற்றி தான் முழு படமும் இருக்கும். சரி, படத்துக்குள்ளே போயிடும் ஸ்ட்ரெயிட்டாக. மூவியோட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு ஏரோப்ளைன் ரொம்ப பெரிய டேம் மேலே கரடு மலையெல்லாம் தாண்டி பறக்குது. யாரோ ஒருத்தன் அந்த டேம் மேலே நின்றுக்கிட்டு காலுக்கு பெல்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு அவன் குதிக்க தயாராக இருக்க மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டான். தக்காளி உண்மையிலே குதிச்சுட்டான்பா. அது போய்கிட்டே இருக்கு. பூமியோட 2வது பக்கத்துக்கே போயிரும் போல இருக்குது. அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். கரெக்டு, குதிச்சது ஹீரோ தான். குதிச்சுட்டு உள்ளே பார்த்தா ஏதோ யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ் மாதிரி 2-3 பேர் கக்கா போயிட்டு இருக்கிறாங்க பாத்ரூமில். குதிச்ச ஹீரோவும் உன்னை அடிக்கிற தவிர எனக்கு வேற வழி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில ஒரு குத்த விட்டு உள்ள இறங்கி போறாரு. அந்த சமயம் பார்த்து எவனோ ஒருத்தன் ஹீரோவோட தலைக்கு நேராக கண்ணை காட்டுறான். யார் நீ, எத்தனை பேர் வந்திருக்கேன்னு கேட்டவொடனே நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன்னு சொல்ல, மூஞ்ச இவ்வளவு நேரம் காட்டாத மிஷன் பார்ட்னரு இருட்டுல இருந்து வெளியே வந்து தன்னோட மூஞ்ச ஜேம்ஸுக்கு காட்டுறாரு. ஓ 006 வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிற சாக்கடை மூடியை திறந்து விட்டு அடுத்த பக்கம் இருக்கிற சாக்கடை மூடியில வெளியே வர மாதிரி ஏதோ ஒரு பிளேட்டை தள்ளி விட்டு லேப் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள 2 பேரும் உள்ள நுழையிறாங்க. உள்ள எவனோ ஒருத்தன் சயின்டிஸ்ட் மாதிரி லேபுக்குள்ள இருக்கிற கண்ணாடி எல்லாம் தூக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனையும் கன் எடுத்து போட்டுன்னு போட்டுறாங்க. அடுத்த ரூம் கதவு திறக்க போறாங்க. அங்க பார்த்தா நார்மலா டோர் இல்ல, ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் சீக்ரெட் கோட்லாம் போட்டு சேஃப்டியா வச்சிருக்கானுங்க. அதுக்கு ஏதோ ஒரு ஹேக்கிங் டிவைஸை பயன்படுத்தி கதவு திறந்து விட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா எவனையும் காணோம். உள்ள சிலிண்டர் மாதிரி பெருசு பெருசா இருக்கு. எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்ல. சரி, செக்யூரிட்டி இல்லாதும் பரவாயில்ல தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கதவு மூடுறாங்க. மூடினது ஒரு குத்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு மூடின உடனே அலாரம் அடிக்குது. அடுத்த செகண்டே எல்லா செக்யூரிட்டியும் உள்ள வந்துடுறானுங்க. வந்த வேலை ஆகட்டும், 6 நிமிஷத்துக்கு டைமை செட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கள 3-4 பேரை கன் எடுத்து போட்டுன்னு போட்டு தள்ளிடுறாங்க. உடனே ஜேம்ஸ் 2-3 சிலிண்டருக்கும் டைம் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அலெக் போலாமா அப்படின்னு கேட்டு சைலண்டா எட்டி பார்த்தா அங்க இருக்க பெரிய போலீஸ் கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிறாரு அலக்கு. இந்தாப்பா ஜேம்ஸ், உனக்கு இவன் உயிரோட வேணும்னா 10 எண்ணத்துக்குள்ள என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொன்ன உடனே ஜேம்ஸும் 6 நிமிஷத்துக்கு வச்ச டைம் பாமை 3 நிமிஷத்துக்கு மாத்தி விட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அந்த போலீஸ்காரனும் வேகமா 10 எண்ணி முடிச்சுட்டு அலைக்க சுட்டு கொண்டுடுறான். ஜேம்ஸ், நீயாவது வந்துரு, வீணா பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே அவரும் பக்கத்துல ஒரு ட்ரே இருக்குது, அதுக்கு பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு அந்தாண்டி இந்தாண்டியும் போயிட்டு இருக்கிறாரு. அந்த போலீஸ்காரனும் இவனை உயிரோட பிடிக்கணும்பா ஜேம்ஸை, கொன்னுறாதீங்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருந்த போலீஸ்காரன் ஒருத்தன் அந்த ட்ரேவை பார்த்து ஷூட் பண்ணுவான். இந்த பெரிய போலீஸும் சின்ன போலீஸை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்னடா சுடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன போலீஸை பொட்டுன்னு கண் எடுத்து போட்டு சுட்டுறான். ஜேம்ஸ் பாண்ட் எக்ஸிட் வழியை பார்த்துட்டு ஓகே, இந்த எக்ஸிட் வழியா தப்பிச்சு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த எக்ஸிட் வழியா வெளியே போய் பக்கத்துல ஒரு ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்கும், அதுல ஏறி தப்பிச்சு போயிடுறாரு. இந்த இடத்துல தான் பாண்ட் 007 அப்படின்னு டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. பல வருடங்கள் உருண்டு ஓடுது. கரெக்டா சொல்லணும்னா ஒரு 9 வருஷம் ஆகுது. ஹீரோவும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு டிரைவிங் போயிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு சர்ரு புர்ருன்னு 150ல போறாரோ 250ல போறாரோ தெரியல, ரொம்ப வேகமா போறாரு. பக்கத்துல ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க, ஸ்லோவா போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ லைஃப்ல ஒரு த்ரில் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமா போறாரு. பக்கத்திலேயே இன்னொரு சிவப்பு கலர் கார் வருது. 2 பேரும் போட்டி போட்டுட்டு வேகமா போறாங்க. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க லேடியும் ஏன் ரொம்ப வேகமா போறீங்க, ஸ்லோவா போங்க அப்படின்னு சொல்ல போட்டி போட்டு பார்த்துருவோம். ஆனா இல்ல இந்த ஆப்போசிட்ல வர பொம்பளை அப்படின்னு வேணும்னே ரொம்ப வேகமா போறாரு. ஆப்போசிட்ல ஒரு ட்ரக் வருது. 2 பேரும் சைடு எடுக்க முடியல. அந்த ஆப்போசிட்ல வந்த லேடியும் ரோட்டை விட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க. உடனே பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த லேடியும் நீ ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியும், உன்னோட ஈகோ விட்டு கொடுக்க முடியல, ஒரு பொண்ணு கார் ஓட்டுறதை பார்த்து உனக்கு பொறாம, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, உன்னுடைய மனநிலைமையை செக் பண்றதுக்காக வந்த டாக்டருங்கிறது உன் ஞாபகத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வான் பண்ணவும் நான் கூலா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. திரும்பவும் ஆப்போசிட்ல பைக் ரைடிங் போற ஒரு கும்பல் வராங்க. சாரிப்பா, சைக்கிள் ரைடிங் போற ஒரு கும்பல் வராங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழி விட்டுறாங்க. ஹீரோ ஜேம்ஸும் கார்ல ஒளிச்சு வச்சிருக்க விலை மதிப்பான சரக்கு பாட்டில் எடுத்து அந்த டாக்டருக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஜேம்ஸ் கிட்ட சொல்ல கிட்ட போய் ஒரு கிஸ் கொடுத்து மயக்கி
இதுக்கு மேலே என்னோட ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டில் ப்ளஸ்ன்னு வரும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அந்த டாக்டர் பொம்பளையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாங்க. அடுத்ததாக ஒரு கிளப்பை காட்டுறாங்க. அங்கே ஜேம்ஸ் பாண்டு இவருக்கு போட்டியாக கார் ஓட்டிகிட்டு வந்த லேடியை தேடி போகிறாங்க. அங்கே அந்த லேடி ஓட்டிகிட்டு வந்த சிவப்பு கார் நின்றுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு சரி ஓகே உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறாரு. அந்த பொண்ணு சீட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட சீட்டு ஆடிக்கிட்டு இருக்க எல்லாருமே அவகிட்ட விளாண்டு தோத்து போயிடுறாங்க. வேற யாராவது விளையாடுறதுக்கு இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேம் நடத்திக்கிட்டு இருக்கவர் கேட்க யாரும் முன் வரல. அந்த சமயம் பார்த்து ஜேம்ஸ் பாண்டு உள்ள வந்து நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கேம் ஆட போறாரு. நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது, 2 இல்ல 3 இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொம்பளையும் 2 விஷயம் தான், ஒன்னு ரேஸ் இன்னொன்னு கார்டு கேம் விளையாடுறது. அதான் சீட்டாட்டம். ஜேம்ஸ் பாண்டு சீட்டை எடுத்ததுல ஆட்டமே தோத்து போயிடுறாரு. உடனே அந்த பொம்பளையும் 3வது விஷயம் ஒன்று சொன்னிய அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே தோல்வியை ஒத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ச் போட்டு ஜேம்ஸ் பாண்டு ஜெயிச்சிடுறாரு. இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க சந்தோஷமா அப்படின்னு கேட்க உடனே ஜேம்ஸ் பாண்டு வெற்றியோ தோல்வியோ 2யும் ஒரே மாதிரி எடுத்துவேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல உங்க காரை மறந்துருங்க அப்படின்னு சொல்ல அது என் கார்ல என் ஃப்ரெண்டோட காரு அப்படின்னு சொல்றாங்க. சீட்டாட்டத்துல கார் போச்சு. சரி நீங்க பாக்குறதுக்கு ரஷ்யாக்காரங்க மாதிரியே தெரியுறீங்களே அப்படின்னு கேட்க ஆமா நான் ரஷ்யா தான், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, நான் ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யா வந்துக்கிறேன், அதனாலதான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன்னு சொல்ல ரஷ்யா முன்ன மாதிரிலாம் இல்ல ரொம்ப மாறி போச்சு, காசு இருந்தாதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களே அவன் வந்திருப்பான். அவங்களோட கிளம்பி போயிடுறாங்க. இவரும் மொட்டை மாடி மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு பில்டிங் மேல ஏறி கேமரா வச்சு ஜூம் பண்ணி பாக்குறாரு அந்த பொம்பளைய. அந்த பொம்பளைக்கு பக்கத்துலயே ஏதோ ஒரு நோட் புக் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதையும் போட்டோ எடுத்துக்கிறாரு. உடனே அதெல்லாம் இமெயில் பண்ணி ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டு இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா ரேடியோ எஃப்எம் மூலமா ஒரு லேடி பேசுது. இப்ப நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்களா அந்த போட்டோல இருக்கிறது அனடோப்சோனியா. ஒரு காலத்துல ரஷ்ய விமான படையில பைலட்டா வேலை செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கும் தீவிரவாத கும்பலுக்கும் தொடர்பு இருக்குது. இப்ப நீங்க போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா ஒரு கப்பல், அது கூட அந்த மாதிரியான தீவிரவாத செயலுக்காக தான் பயன்படுத்துறதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஜேம்ஸ் பாண்ட் அவங்கள நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த ரேடியோவில் பேசுற பொம்பளை. ஒனடாப்சேனியோட ஃப்ரெண்டு கப்பல் துறையில ஏதோ ஒரு கேப்டனா இருக்கான் போல. அவங்க கூட அப்படி இப்படியும் இருக்கிற மாதிரியான ஒரு சீன் காட்டுறாங்க. அந்த சமயத்துல எவனோ ஒருத்தன் உள்ள பூந்து அந்த கப்பல் துறையில கேப்டனா இருக்கிறவனோட ஐடியை திருடிட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமும் ஜேம்ஸ் பாண்டு ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அவன் செத்து கிடக்குறான். இவங்க பிளான் தெரிஞ்ச ஜேம்ஸ் பாண்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு. அந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு யூரோப் ஹெலிகாப்டர் வச்சு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லா பெரிய ஆபீசர்களும் நின்றுட்டு வாய ஆணு திறந்துக்கிட்டு ஹெலிகாப்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதை கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. இனி வரப்போற வாரெல்லாம் சுலபமா சமாளிக்க இந்த ஒரே ஒரு ஹெலிகாப்டர் போதும். எதிரிங்களை அத்தனை பேத்தியும் தன்னந்தனியே நின்று சமாளிக்கும். இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. இப்ப இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த சமயம் அனடோப்சோனியா இந்த பிளைனை ஓட்டுறதுக்காக 2 பைலட்டை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க 2 பேர்த்தையும் ஹாய் அப்படின்னு கையை காட்டி அடிச்சு போட்டு அவங்க சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு ஃப்ளைட்டை ஆட்டையை போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இது தெரியாத முட்டா பசங்க இவங்கள பிடிக்கிறதுக்காக வந்த ஜேம்ஸ் பாண்டை பிடிச்சிக்கிட்டு பிடிக்க வேண்டிய ஆளை கோட்டை விட்டுறாங்க. அது சரி. அடுத்ததா ஸ்பேஸ் வெப்பன் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே எல்லாரும் ஒவ்வொரு லேப்டாப் வச்சுக்கிட்டு அமெரிக்காவோட டேட்டா பேஸ் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் பக்கத்தில் இருக்க லேடி ஸ்டாஃப் கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பேரு போரிஸ். அப்படியே அந்த பொண்ணுகிட்ட கடலை போட்டுக்கிட்டே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஃபைலே ஹேக் பண்ணிடுறான். இது தெரிஞ்சா நம்ம ஊரில் இருக்கவங்களாம் என்ன ஆஹா ஓஹோன்னு பாராட்டி பரிசு கொடுத்து பணம்லாம் கொடுத்து கொண்டாடுவானுங்க அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறான். இதுக்கு மேலே என்னால் எல்லாரோட ஃபோன் லைனையும் கேட்க முடியும், எல்லாரோட ரகசியம் தெரிஞ்சுக்க முடியும், நான் தான் எங்கள் கிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே பக்கத்தில் இருந்த லேடி ஸ்டாஃபும் நான் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு வர இவனும் நானும் ஒரு தம் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் கரெக்டாக அந்த இடத்துல லேண்ட் ஆகுது. அந்த ஹெலிகாப்டர்ல டைகர் அப்படின்னு பேர் எழுதிருக்குது. கரெக்டாக கெஸ் பண்ணீங்க, அந்த ஹெலிகாப்டர் வேற எதுவும் இல்லை, ஆல்ரெடி அங்கே ஆட்டை போட்டு வந்தது இங்கே லேண்ட் ஆகுது. அதுல இருந்து அந்த அனடோப்சோனியாவும் கமாண்டர் ஜெனரலும் 2 பேரும் வெளியே வராங்க. அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் படபடப்பா ஒடியாந்து நீங்கள் வர விஷயம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அந்த விஷயம் தெரியாமல் இருக்கட்டும் தான் நாங்கள் சொல்லாமே வந்தோம். இப்போ வந்ததோட நோக்கமே கோல்டன் ஐ செக் பண்ணுறதுக்கான திடீர் முடிவு அப்படின்ற மாதிரி ஜெனரல் சொன்ன உடனே சார் நம்ம கோல்டன் ஐயும் 90 நிமிஷத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கக்கூடிய சக்தியோட தயாராக இருக்குது சார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த வேகமாக உடையாந்த போலீஸு. அப்படின்னா சரி அந்த கோல்டன் ஐக்கான ஆத்தரைசேஷன் இருந்தா அதை ஆக்டிவேட் பண்ணி என்கிட்ட கொண்டாந்து கொடு, அதை டெஸ்ட் பண்ண வேண்டியதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ணி ஜெனரல் கையில் கொண்டாந்து அந்த ஆஃபீஸர் கொடுத்த உடனே எல்லா போலீஸையும் பக்கத்தில் இருந்த அனடோப்ன்றவங்க சுட்டு கொண்டுறாங்க. ஜெனரலும் சுட்டு கொண்டதை பார்த்துட்டு வந்த
வந்த வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. சுட்டதுல ஒருத்தன் ஏதோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். அவன் இந்த இடம் ஆபத்துல இருக்குன்ற மாதிரி அலாரத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவான். உடனே எல்லா செக்யூரிட்டிகளும் அங்க இருந்து கிளம்பி இந்த இடத்த செக் பண்றதுக்காக வருவாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ்னு டீ போட்டு வரேன்னு எந்திரிச்சு போச்சு. அந்த லேடியும் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வில்லி வரத்துக்குள்ள ரூம் டாப்ல மேல ஹிடன் பிளேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை ஏறி ஒளிஞ்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த வில்லியும் உள்ள வந்து மேல ஒரு 4 கண்ணை டுப் டுப் டுப்புன்னு ஒரு 4 புல்லட்டை செதற விட்டுட்டு உள்ள ஒருத்தரும் இல்ல எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் ஜெனரல்கிட்ட போய் சொல்றாங்க. அந்த கமாண்டர் ஜெனரலும் செக்யூரிட்டிங்க வரத்துக்குள்ள வா போயிடலாம், அவங்க வரத்துக்குள்ள அந்த இடமே தரமட்டமாயி வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அடுத்ததா ஏதோ ஒரு ஆபீஸ்க்குள்ள ஜேம்ஸ் பாண்டு போறாரு. அங்க இருக்கிற ஸ்டாஃப் வாங்க ஜேம்ஸ் பாண்ட், உங்களை எம் அப்படிங்கிறவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த எம் வேற யாரும் இல்ல, ஜேம்ஸ் பாண்டுக்கு வேலை கொடுக்க போற பெரிய பாஸ். நீங்க பாக்குறதுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போக போற மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கேட்க, ஃபங்க்ஷன் போனாதான் இப்படி ட்ரெஸ் பண்ணுமா என்ன, எனக்கும் ஃபேமிலி விஷயம்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேம்ஸ் பாண்ட் அப்ப என்னோட நிலைமை என்ன அப்படின்னு கடலை போட ஆரம்பிக்கிறாரு. உள்ள போனா வாங்க ஜேம்ஸ் பாண்ட், 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில இருந்து ஏதோ ஒரு பகுதியில அலர்ட் வந்திருக்குது, நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். இப்ப நீங்க பார்த்துக்கிட்ட ஹெலிகாப்டரோட பிக்சரு இங்க இருந்து சுட்டுக்கிட்டு போனதோட ஹெலிகாப்டர் பிக்சர் தான் அப்படின்ற மாதிரி ஸ்கிரீனை காட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட பாஸ் எம் அப்படின்றவங்க வராங்க. வெட்டி பேச்சுலாம் வேண்டாம், பிஎம் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஜேம்ஸ் பாண்டுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்றத மட்டும் அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த ஆபீசரும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த அலர்ட்டுக்கு அப்புறம் அந்த ஹெலிகாப்டர் அங்க இருந்து கிளம்பிருச்சு. ஆனா அந்த பிளேஸ்ல ஏதோ ஒரு ஆபத்துல இருக்குன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்ல, ஜேம்ஸ் பாண்ட் அந்த இடம் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியுமான்னு கேட்ட உடனே அது ஏதோ விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் தயாரிக்கிறதா தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வகையான கோல்டன் ஐ அப்படின்ற ஆயுதம் ரீசெண்டா தயாரிக்கப்படுறதா சொல்றாங்க. அதனால வரப்போற பிரச்சனை எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் எம் சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த இடம் பிரச்சனையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அலர்ட் பட்டனை அழுத்திட்டு செத்தான் இல்லையா, அவன் அழுத்தினதுனால இப்பதான் அந்த விமானப்படை செக்யூரிட்டிங்கெல்லாம் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு மேலாவியே பறந்துகிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்த மாதிரியே தெரியல, எல்லாம் பெர்ஃபெக்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சமயம் பார்த்து டீ போடணும்னு ஒரு லேடி ஆபீஸ்க்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த கோல்டன் ஐ லான்ச் ஆக 3 செகண்ட் தான் இருக்குது. அந்த 3 செகண்டும் முடிஞ்சு லான்ச் ஆயிடுச்சு. அந்த பாமும் இவங்க இருக்க ரஷ்ய ஸ்பேஸ் சென்டர் சவார்னயா அப்படின்ற இடத்துல தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா வெடிச்சிருது. வெடிச்ச உடனே அங்க இருக்க எல்லா எலக்ட்ரிசிட்டியும் கட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம செக் பண்ண வந்த 2 ஹெலிகாப்டரும் கிராஷ் ஆகி வெடிச்சிருது. ரஷ்யாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மானிட்டர் மூலமா செக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதையும் பார்க்க முடியாம போயிருது. சிக்னல் கட் ஆனதுனால எல்லாரும் அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு ஷாக்காய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பாம் வெடிச்ச இடத்துல அந்த லேடி மட்டும் உயிரோட இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லா இடிபாடுலயும் பில்டிங் இடிஞ்சு விழுந்த போவும் கிராஷ் ஆன போவும் எல்லாத்துலயும் இருந்து மிஸ் ஆகி ஒரு இடத்துல போய் நின்றுட்டு தன்னை சேஃபா பாத்துக்கிறாங்க. அந்த ரூம்லயே அங்க இவங்களோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு செத்து போயிருப்பாங்க. ஒரு துணியை எடுத்து அவங்க மூஞ்சில மூடிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தியுமே யாருமே வரல. அது இவங்க வேலை செய்யற ஆபீஸ் தானே, அதனால டோர் முன்னாடி போய் நின்று இவங்க பாஸ்கோட சொல்லி பாக்குறாங்க. அந்த ஆபீஸ்ல இருக்க செக்யூரிட்டி வேலை செய்யல. உடனே எல்லாத்தையும் சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. எல்லாம் கிராஷ் ஆகி கிடக்குது. அதனால ஆக்சஸ் பண்ண முடியல. அப்போன்னு பார்த்து கரெக்டா பில்டிங்கோட டாப் இடிஞ்சு விழும். அப்படி இடிஞ்சு விழும்போது அதுல ஆண்டனாவும் இருக்கும். அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்த இடத்துலயே போய் அப்படியே புடிச்சு மேலே ஏறி அந்த ஆண்டனாவை யூஸ் பண்ணி வெளியே வந்துருவாங்க. போன சீன்ல ஜேம்ஸ் பாண்ட் இருக்கிற இடத்துல மானிட்டர்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல. என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்ட்டு மிஸ்டர் எம் சொல்ல, ரஷ்ய சிக்னல் மட்டும் இல்ல நமக்கும் சிக்னல் கிடைக்கல, எந்த சிக்னல் மூலமாகவும் நமக்கு சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்டு கேட்ட உடனே, சுற்றி 30 மைல்ஸ்க்கு எந்த லைட்ஸுமே எரியல, சேட்டலைட் சிக்னல்ஸ் கட் ஆகிருக்கு. ரஷ்யாவும் அமெரிக்காவும் இதே மாதிரி பாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாம் பேர் இஎம்பி. ஹிரோஷிமா நாகசாகியில் வெடித்தது இதே மாதிரியான ஒரு நியூக்ளியர் பாம் தான். இதோட எஃபெக்ட்டு சுற்றி இருக்க எலக்ட்ரிக் சர்க்கம்டன்ஸ்லாம் முதல்ல கட் பண்ணும். எந்த ஒரு தொலைத்தொடர்புமே பண்ண முடியாது. அதுக்கு தான் இவங்க இந்த கோல்டன் ஐ அப்படின்ற பேரை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு. இதை அவங்க உருவாக்குவதற்கான நோக்கமே எதிரிகளோட தகவல் தொடர்பை துண்டிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதை பார்த்தா ஏதோ எதர்ச்சியாக நடந்த மாதிரிலாம் தெரியல.
அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கரெக்டாக இதை பிளான் பண்ணி தான் வெடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மிஸ்டர் எம் சொல்ல, அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஆத்தரைசேஷன் கோட்லாம் வேணும். அப்போ அங்கே இருக்க எவனோ ஒருத்தன் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். வந்த தடயம் ஆக்டிவேட் பண்ணதுக்கான தடயம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குவே திரும்பவும் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்த பிளாஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்டு சொல்கிறாரு. அங்கே இருக்க ஒரு மானிட்டரில் சிக்னல் கிடைக்குது. அதில் ஏதோ ஒரு மனித நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த ஆளை பிடிச்சி கேட்டால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்டு சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் இருந்த பாஸுக்கு ஒரு ஃபோன் வருது. அதை எடுத்துகிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ தான் பிரைம் மினிஸ்டர் மாஸ்கோவுக்கு பேசியிருக்கிறாரு. அங்கே ஏதோ ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு பாஸு ஜேம்ஸ் பாண்டை பார்த்து கேட்க, ஜூனஸ் அப்படின்றவன் ஆயுதங்கள்லாம் கடத்தி பிஸ்னஸ் பண்ணுறவன். அவனுக்கும் இந்த ஹெலிகாப்டர் திருடு போனதுக்கும் ஓனடோப்புக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. ஜோனஸ் அப்படின்றவன் யார், எப்படி இருப்பான், அவனோட ஃபோட்டோ கூட நம்ம கிட்ட இல்லை. ஆனால் இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் ஓனடோப் மட்டும்தான். உடனே பாஸும் ரஷ்யா ஸ்பேஸ் டிவிஷனுக்குள்ள போறதுக்கு குறிப்பிட்ட சிலருக்கு தான் அனுமதி இருக்குது. அதுல ஒருத்தர் தான் வார்டமாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் ஜெனரலோட போட்டோ காட்டுறாங்க. இவரை ரஷ்யா முழுசா நம்புது. இவர் மேல எந்த ஒரு தப்பு இருக்காதுன்னு சொல்லி பாஸ் சொன்ன உடனே ஜேம்ஸ் பாண்டு இதே மாதிரி தான் ஹையர் ஆபீசியர் எல்லாம் சொன்னாங்க. கோல்டன் ஐக்கும் அந்த ஆப்ரேஷனுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அந்த மாதிரி அவங்க எது வேணா சொல்லுவாங்க. அவங்க சொல்ற பொய் மட்டும்தான் இன்னமே மாறாம இருக்குது அப்படின்னு சொல்லி கோபமாக பாஸை பார்த்து பேசுகிறாங்க. சரி ஓகே, கோல்டன் ஐயோட ப்ராஜெக்டை வாண்டா கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் காட்டினதோட ஃபோட்டோவில் இருக்கிறவனும் சம்மந்தப்பட்டிருக்கலாம். யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, அவங்கள உயிரோட பிடிச்சிட்டு வா. உயிரோட பிடிக்க முடிஞ்சாதான் நம்மளால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நானும் உயிரோட பிடிக்க தான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்டு எந்திரிச்சு வெளியே போகிறாரு. அவனை பிடிக்கிற முயற்சியில் உன் உயிர் எழுந்துடாத, நீ தான் முக்கியம். உன்ன மாதிரி ஒரு சிஏஏவை எங்களால் மிஸ் பண்ண முடியாது. பார்த்து போயிட்டு வா, உயிரோட இருக்கணும் நீ அப்படின்ற மாதிரி உருக்கமாக பாஸ் சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே ரஷ்யாவில் பீட்டர் பார்க் அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே பெரிய பெரிய மினிஸ்டருங்கெல்லாம் மீட்டிங் போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜெனரல் ஓரமாஃபும் வராரு. டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோல்டன் ஐ ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்பேஸ் டிவிஷனே அழிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் சைபீரியன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி போன உடனே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆட்சி பிடிக்காம தான் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு தான் சைபீரியன்ஸ் இப்படிலாம் பண்ணுறாங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பதவியவே நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு அங்கே இருந்தவங்கலாம் குசு குசுன்னு இதுக்கு இவர் ஏன்பா ராஜினாமா பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. உடனே டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அங்கே இருந்த 2 டெக்னீஷியன்ஸை காணோம். அதில் ஒருத்தி பேர் நட்டாலியா, அங்கே ப்ரோக்ராமராக வேலை செஞ்சுருக்கிறா. நீங்கள் சைபீரியன்ஸ் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள கண்டுபிடிச்சி இந்த அட்டாக் நடந்ததுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒன்று சம்மந்தம் இருக்குமான்னு கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடியே ஏன் சைபீரியன்ஸ் மேலாம் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜென்ரலுக்கு அப்படியே ஷாக்கு. அந்த ஷாக்லேயே நின்றுட்டு இருப்பாரு. சரி ஓகே, நீங்கள் எனக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக தேங்க்ஸ். உடனே அவங்கள கண்டுபிடிக்கிற வேலையில் நான் இறங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஜெனரலும். அடுத்ததா ஜேம்ஸ் பாண்டும் ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போறாரு. அந்த ஆஃபீஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இவருக்கு தேவையான அணு ஆயுதங்களோ இல்லை பெரிய பெரிய பாம்ஸோ சின்ன சின்ன பொருட்குள்ள அடுக்கிறது, இல்லை அணு ஆயுதங்கள்லாம் தயாரிச்சு கொடுக்கறது, அந்த மாதிரியான இடம். இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வராரு. அவரு பேரு கியூ. அவரு உடனே தாபார் ஜேம்ஸ் பாண்ட், உனக்காக உருவாக்கின புது BMW காரு, பாக்குறதுக்கு தான் காரு, முன்னாடி 2 ஹெட்லைட்லயும் கன் இருக்குது. இந்த கன் அழுத்தினா பாம்பு வெடிக்கும், இந்த பட்டன் அழுத்தினா கன்னு வெளியே வரும் அப்படின்ட்டு நிறைய டெக்னாலஜி டிவைஸ்லாம் காட்டுறாரு. இது பார்க்கறதுக்கு தான் வெறும் கண்ணாடி, இது உள்ள இருக்கிற பொருள்லாம் வெளியே இருந்தே ஸ்கேன் பண்ணி சொல்லும் அப்படின்ட்டு நிறைய பொருளை காட்டுறாரு. அடுத்ததா ஒரு பேனாவை காட்டுறாரு. அந்த பேனாவை 3 டைம் ப்ரெஸ் பண்ணா பாம்பு வெடிக்கும். அந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ணா திரும்ப 3 டைம் ப்ரெஸ் பண்ணா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா டீஆக்டிவேட் ஆயிரும். இதெல்லாம் சொல்லி டெமோலாம் பண்ணி காட்டுறாரு ஜேம்ஸ் பாண்டு கிட்ட. அதெல்லாம் பார்த்துட்டு ஜேம்ஸ் பாண்டும் ஜேர்னிஸ் அப்படின்ற ஒரு ஆளை தேடி போறாரு. அதான் அந்த ஹெலிகாப்டர்லாம் திருடிட்டு போனான்ல, அது ஜேர்னிஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்டை பிக்கப் பண்றதுக்காக ஒருத்தன் டாக்ஸியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவரும் பக்கத்தில் போய் நின்றுட்டு ஜப்பானில் மே மாதம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட்டு போகிறான். கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணும்போது அவன் கழுத்தில் கன்னை வைக்கிறாரு. பாஸ்கோட சொல்லு, நீ சிஐஏ அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இங்கே ஜூன் மாதம் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். திரும்பவும் கன்னை ஒரு அடி மேலே ஏற்றுறாரு. அதான் சொல்லிட்டனே முழுசா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வயிற்றுல ஒரு ரோஜா பூ டேட்டூ போட்டிருக்கும்.
அதையும் காட்டுறான். ஜேம்ஸ் பாண்ட் நீங்கள் தான் நான் பிக்கப் பண்ண போகிற ஆள்னு கரெக்டாக வந்துட்டீங்களே அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்ட உடனே இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறி போகிறாரு. காரும் ரிப்பேர் ஆகி ஒரு இடத்துல நிற்கிது. ஜேம்ஸ் பாண்டும் உங்களுக்கு ஜோனஸ் பற்றி ஏதோ தெரியுமா, தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவரும் ரஷ்ய ராணுவ படைக்கும் ஜூனஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. ரஷ்யா ராணுவம் தயாரிக்கிற அணு ஆயுதங்கள்ல முக்கியமான பங்கு இவரோடையதாக தான் இருக்குது. அவரை பற்றி வேற எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே ஜேம்ஸ் பாண்டும் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்கள இனிமையாவது இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எஸ் எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் ஆல்ரெடி சிஐஏவில் வேலை பார்த்துருக்காரு, அவர் பேர் சுக்கோஸ்கி, அவரு காலு கூட ஊனமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட காலு ஊனமானதே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்டும் பேசுறாரு. அதாவது ஆல்ரெடி ஜேம்ஸ் பாண்டுக்கு அந்த ஆளை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. உடனே நட்டாலியாவும் ஏதோ ஒரு ஷாப்குள்ள போறாங்க. அது பாக்குறதுக்கு கம்ப்யூட்டர் ஷாப் மாதிரி தெரியுது. அங்க போய் ஸ்கூலுக்கு நிறைய கம்ப்யூட்டர் வேணும், ஒரு 20 + 30, அங்க ஒரு 20, நிறைய லேப்டாப் வேணும், அதுல ஜிபிஎஸ் எல்லாம் நிறைய இருக்கணும், எனக்கு ஒரு 14 மோடம் வேணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் கொடுக்குறாங்க. உடனே அந்த கடையில் இருக்கிறவரும் இதெல்லாம் கேஷா இல்லை செக்கா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே செக்கு தான், டாலராக தான் பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஓகே மேடம் ஓகே வாங்க வாங்க வந்து உட்காருங்க, டெமோ வேணுமா காட்டுவாங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே நட்டாலியாவும் டெமோலாம் வேண்டாம், நான் லேப்டாப்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு லேப்டாப் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே சரி ஓகே மேடம் நீங்கள் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப்பை கொடுக்குறாங்க. நட்டாலியா கூட கடலை போட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா ஒருத்தன், அவனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அவனுக்கும் அந்த இமெயில் போகுது. அவனும் உடனே ஷாக் ஆகிட்டு நட்டாலியா நீ உயிரோட தான் இருக்கியா, ஆஹா ரொம்ப சந்தோஷம், நீ உயிரோட இருக்கிறத நினைச்சே அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் ரிட்டர்ன் வருது. சரி ஓகே நீ வெளியே எங்கேயும் சுத்தாத, நாம எப்பயும் மீட் பண்ற ஒரு சர்ச்சுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இமெயில் வருது. இவங்களும் அப்படியே நம்பி போறாங்க. இந்தாண்ட ஜேம்ஸ் பாண்டை காட்டுறாங்க. உடனே அந்த சிஏஏ ஏஜென்ட்டும் ஜேம்ஸ் பாண்டும் பேசிக்கிறாங்க. நீ ஆல்ரெடி அவன் காலை சுட்டுருக்க, அவனோட ஆளை கூட்டிட்டு போயிருக்கிற, அப்புறம் எப்படி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, பணம் 10 செய்யும் நான் பாத்துக்கிறேன், அவன்கிட்ட கூட்டு போய் மட்டும் விடு அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்டு சொல்றாரு. உடனே அவனும் அந்த சுக்கோஸ்கி இருக்க இடத்துல கூட்டு போய் விட்டுறான். இந்தாண்ட நட்டாலியாவும் சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. அது நட்டாலியாவை பிடிக்கிறதுக்கு போட்ட பிளான் அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும். உடனே ஜேம்ஸ் பாண்டு இந்த பக்கம் உள்ள போனா ஒருத்தன் பார் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பான். உடனே ஜேம்ஸ் பாண்டு சுக்கோஸ்கி தலைக்கு நேராக கன் எடுத்து வச்சிருப்பாரு. அவனும் ஆல்ரெடி இந்த மாதிரியான கன்னு 3 பேர் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் 2 பேர் செத்துட்டான், 3வது நீயும் சாக போற ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்ற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பான் பார்க்காமையே. உடனே சுக்கோஸ்கியோட ஆளுங்க ஜேம்ஸ் பாண்டை சுற்றி வளைச்சி அவரை கையும் களவுமா பிடிச்சிருவாங்க. ஜேம்ஸ் பாண்டும் உன் பார் ஒழுங்காவே ஓடல அப்படின்ற மாதிரி சொன்னல, அதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன், அங்கே ஒரு பொம்பளை பாட்டு பாடிக்கிட்டு இருக்குதே அவளை தூக்கிவிடு, உன் பார் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அது வேற யாரும் இல்லை, சுக்கோஸ்கியோட பொண்டாட்டியா இருக்கும். உடனே அவனுக்கும் கோவம் வரும். இப்போ நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்டவுடனே ஜேம்ஸ் பாண்டு நான் ஆல்ரெடி உன்னை கொல்றதா இருந்தால் கொண்டிருக்க முடியும், உன் காலை மட்டும் சுட்டு உன்னை கால் மட்டும் ஊனமாக பண்ணியிருக்கேன், காலை சுட தெரிஞ்ச எனக்கு உன் தலையை சுட தெரியாதா, ஏன் உயிரோட விட்டேன்னு யோசிச்சியா எப்பயாவது, அப்படி யோசிச்சா நீ ஏன் இந்த நிலமையில இருக்க போற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண உடனே இப்போ நீ வந்ததுக்கான காரணத்தை மட்டும் சொல்லு, இல்லைனா உன்னை உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிறான். நான் உன்னை உயிரோட விட்டதுக்கான காரணமே இந்த மாதிரி ஏதோ ஒரு சமயம் வந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே சுக்கோஸ்கியா ஹாஹான்னு சிரிப்பான். இது சிஏ ஏஜென்ட்டுக்கு என்னோட உதவியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பான். என் காலை இப்படி பண்ணிட்டு ஹெல்ப் கேட்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலை பார்த்து சுட ஆரம்பிப்பான். நில்லு சுடாத, நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்டு சொல்ல அவரோட ஐடியாவை எடுத்து ஒரு நல்ல ஐடியாவை சொல்றேன், நீ ஜோனஸ் கிட்ட 200 பவுண்ட் வெடிமருந்து இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட பேரம் பேசு, அந்த சமயம் பார்த்து அவன் வெடிமருந்தை வாங்கிக்குவான், வாங்கின உடனே அவன் நாங்க கையங்களவமா பிடிச்சிரும், உன்னோட ஆளுங்களை விட்டுறேன், உனக்கு அதுக்கான பணமும் வந்துடும் அப்படின்னு பேரம் பேசுறாரு. இப்ப நீ பண்ண வேண்டிய வேலை ஜோனஸ் கிட்ட இந்த மாதிரி ஜேம்ஸ் பாண்டு வந்தான்பா, அவன் ஹெலிகாப்டர்லாம் பத்தி கேட்டான், உன்னை பிடிக்க போறதா சொன்னான் அப்படின்ற மாதிரி செய்தியை மட்டும் அவன்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி விடுவான். சரி ஓகே, அது மட்டும் இல்லாம என் மேல இருக்க கேஸ்லாம் ரிமூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்டு கிட்ட சொல்ல சரி ஓகே நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டீலுக்கு ஒத்துக்கிறான். அடுத்ததா ஜேம்ஸ் பாண்டு நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாரு. மூவியோட ஸ்டார்டிங்ல வந்தாங்க இல்லையா ஒனோட்டாப்னு சொல்லிட்டு ஒரு வில்லி, அவ ஜேம்ஸ் பாண்டை பார்க்க வந்திருப்பா. ஜேம்ஸ் பாண்டை எதுக்காக பார்க்க வந்தா அப்படின்னு ஜேம்ஸ் பாண்டுக்கும் தெரியும். ஆனா தெரியாத மாதிரியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு அப்படியே அவ பக்கத்துல வந்து உரசி பேசுவா. பெட்டு மேல கன் இருக்கும், அதை அப்படியே சேஃபா வச்சுக்கிட்டு இவ அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கவே இன்னொருத்தன் உள்ள வருவான் ஜேம்ஸ் பாண்டை பிடிக்கிறதுக்காக. ஜேம்ஸ் பாண்டு சொல்லவே வேணும். உடனே ஜேம்ஸ் பாண்டு கன் எடுத்து ஜோனஸ் கிட்ட என்ன கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அதுக்கு அவளும் ஒத்துக்கிறா. அப்புறம் ஏதோ ஒரு சிலையெல்லாம் இருக்கிற மாதிரியான இடத்த காட்டுறாங்க. அங்க ஜூனஸும் இருப்பான். போய் பார்த்தா அது இவனோட பழைய ஃப்ரெண்டு அலக்கு. மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல 2 பேரும் மாட்டி ஆல்ரெடி செத்தான் இல்லையா, அதே அலக்கு தான் உயிரோட இருப்பான். இவருக்கு ஷாக்கா இருக்கும். அந்த 006 அலக்கும் பேசுவான். என் பக்கம் வந்துரு, என் கூட சேர்ந்துரு, நீ சிஐஏ ஏஜென்ட்டா இருந்து என்ன பண்ண, என்ன சம்பளம் வாங்குற, அப்படி இப்படின்னு பேசுவான். அதே என் கூட வந்தீங்கன்னா இந்த உலகத்திலே டாப்பஸ்ட் பணக்காரனா ஒன்று ஆக்கிடுவேன், என் கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்லாம் பேசுவான். நீயா நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ண பார்க்குற, கோல்டன் ஐயை லான்ச் பண்ணது இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கான காரணமே நீதானா அப்படின்ற மாதிரி கேட்க, இது என்னுடைய வாழ்நாள் கனவு, உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நீயும் ஆல்ரெடி சின்ன வயசுலயே இழந்துட்டேன்னு எனக்கு தெரியும். நீயும் நானும் ஒரே ஆஃபனேஜ்ல தானே வளர்ந்தோம். ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், என்னுடைய அப்பா ராணுவ படையில இருந்தாரு. அப்போ போர் நடந்துச்சு. அந்த சமயத்துல பிரிட்டிஷ்காரங்க கிட்ட மாட்டி அவரும் இறந்துட்டாரு. அது தெரிஞ்ச எங்க அம்மாவும் தற்கொலை பண்ணிட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், அதுக்கு தான் பிரிட்டிஷ் ஏஜென்ட்டாவே ஆனேன் அவங்கள பழி வாங்கறதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே, நீயும் ரஷ்யாவில் பிறந்தவதான் தெரிஞ்சும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு உன்னை சிஐஏ ஏஜென்ட்டை ஆக்குச்சு. அவங்க உன்னை நம்பினாங்கல்ல, அவங்களுக்கு பண்ணுற துரோகம் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என்னுடைய பழைய நண்பன் அப்படிங்கிறனால நான் உன்கிட்ட ஏதோ பேசி பார்த்தேன், நீ நாடு தான் முக்கியன்ற, அப்போ செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கேயோ இருந்து ஒரு ஊசி இவரோட கழுத்தில் வந்து குத்தும். உடனே இவர் மயங்கி விழுந்துருவாரு. பக்கத்தில் ஒரு பொண்ணு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும். கண் விழிச்சு பார்த்தா ஹெலிகாப்டரில் இவரோட பக்கத்தில் நட்டாலியாவையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பக்கத்தில் இருந்த எல்லா பட்டனையும் தன்னோட தலையை வச்சு அடிச்சு இழுத்து இழுத்து பார்க்குறாரு. அப்போ எஜாக் பட்டன் இருக்கும் பக்கத்தில். உடனே ஜேம்ஸ் பாண்ட் எஜாக் பட்டனை தலை வச்சு 2-3 தடவை இழுத்து இழுத்து அடித்த உடனே, அதான் அந்த ஸ்பேஸ் எல்லாம் லான்ச் பண்ணால் ராக்கெட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போகுமே, அந்த மாதிரி பிரிஞ்சு ஹைட்டில் பறந்து போயிடுறாங்க. அந்த பிளெயின் வெடிச்ச உடனே இவங்களும் சேஃபாக லேண்ட் ஆகிக்கிறாங்க. ஜேம்ஸ் பாண்டும் உடனே எஜாக் பட்டன் இப்படி கூட வேலை செய்யும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே, நட்டாலியாவும் இவரை தள்ளி விட்டு அப்படியே தூரமாக ஓடுவாங்க. அந்த சமயம்னு பார்த்து எல்லா போலீஸையும் இவங்களை சுற்றி வளைச்சி ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு செல்லை அடைச்சி வச்சிடுறாங்க. ஜேம்ஸ் பாண்டும் உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் சொல்லு அப்படின்னு கேட்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நட்டாலியாவும் சொல்கிறாங்க. அந்த ரஷ்ய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்ச ஒரே ஆள் நீ தான் எனக்கு தெரியும். கோல்டன் ஐ ப்ராஜெக்ட்ல வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற வாட்ச் தான் நீ கட்டிகிட்டு இருக்க, அங்கேருந்து தப்பிச்ச பொண்ணு நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ சொன்னாதான் உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நட்டாலியாவும் இதுக்கெல்லாம் காரணம் போரிஸ் அப்படின்றவன் தான், அங்கே ப்ரோக்ராமராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், இதை தவிர எனக்கு வேற எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே, ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு சொல்லுங்க ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டே உள்ள வராரு. ரஷ்யாவில் இருக்கவங்கலாம் முட்டாளுங்க அப்படின்னு எனக்கு இப்போதான் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆத்தரைசேஷன் கோடு யார்கிட்ட இருக்குது, அது தெரியாம எப்படி கோல்டன் ஐயை லான்ச் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் காரணம் ரஷ்யாக்காரங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே மினிஸ்டருக்கும் கோவம் வருது. நீங்க 2 பேரும் தான் அங்க இருந்து தப்பிச்சவங்க, நீங்க தான் லான்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சண்டை போட, உடனே நட்டாலியாவும் 2 பேரும் சத்தம் போடுறதை நிறுத்துங்க, உண்மை என்னன்னு உங்க 2 பேத்துக்குமே தெரியல, இதுக்கு காரணம் ஓரமாஃப் தான், அந்த கோல்டன் ஐயை ஆக்டிவேட் பண்ணதே ஓரமாஃப் தான், அதை என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மினிஸ்டர் இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொன்ன உடனே, இதே மாதிரி இன்னொரு கோல்டன் ஐ இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன் கீ அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த பொண்ணு ஆல்ரெடி அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருச்சு இல்லையா. ரஷ்யா டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சாரி பாண்ட் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே ஓரமாஃபும் உள்ள வரான். டிஃபென்ஸ் மினிஸ்டர் இது என்னுடைய கேஸு, நான் பார்த்துக்கிறேன், இவங்க 2 பேர்த்துக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட வேலை, உங்களுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நல்லவனாட்டம் நடிக்கிறான். உடனே மினிஸ்டரும் எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் ஓரமாஃப், நீ நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே கன் எடுத்து டிஃபென்ஸ் மினிஸ்டரும் சுட்டுருவான். இந்த பழியெல்லாம் ஜேம்ஸ் பாண்டு மேலே போடுறதுக்காக தான் சுட்ட கண்ணை ஜேம்ஸ் பாண்டு கிட்ட கொடுத்துட்டு கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ வந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரை பார்த்த சுட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க உடனே கன் சத்தம் கேட்டதுனால எல்லா செக்யூரிட்டியும் உள்ள வருவாங்க. ஜேம்ஸ் பாண்ட் எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து ஓரமாஃபும் நட்டாலியாவை கடத்திட்டு போவான். இதை ஜேம்ஸ் பாண்டு பார்த்துக்கிட்டே இருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக பின்னாடியே போவான். அந்த இடத்துல ஒரு ஆர்மி டேங்க் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே போவார். முன்னாடி அந்த வில்லனும் ஓவராக ஸ்பீடாக போய்கிட்டு இருப்பான். கரெக்டாக ஒரு ட்ரெயின் வரும், அந்த இடத்துல நிறுத்தி
நட்டாலியாவையும் கூப்பிட்டு உள்ளே போயிடுவான். உள்ளே போய் பார்த்தா அலக்கு இருக்கான். அலக்கு உடனே ஜென்ரலை பார்த்த உடனே ஜேம்ஸ் பாண்டை கொண்டுட்டியா, அவனை என்ன பண்ண அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஜேம்ஸ் பாண்டு தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன அதை பெருமையாக சொல்லிக்கிற, அவன் தப்பிச்சு தானே ஒன்னா ஏதோ கொன்ற மாதிரி பெருமையாக பேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அலக்கும் கோபமாக பேசுகிறான். இது யாரு இங்கே அந்த பொண்ணு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் நின்று ஜேம்ஸ் பாண்டு உன்னை காப்பாற்ற வருவானா, நீ காப்பாற்ற வருவான்னு நினச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே முன்னாடி டேங்க் இருக்குது. இவங்க போகிறது ஒரு பிரைவேட் ட்ரெயினாக இருக்கும். உடனே அந்த வில்லனும் ட்ரெயினை நிறுத்தாமல் ஓட்டு அப்படின்னு சொல்கிறான். ஜேம்ஸும் லாங்கில் இருந்தே ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆர்மி டேங்க் தானே ஒரு ஃபயர் பண்ணுறாரு. ட்ரெயினும் ஃபயர் ஆகி ஸ்லோவாகி நிற்குது. ஜேம்ஸ் பாண்டு ட்ரெயினுக்குள்ளே கண் எடுத்துகிட்டு நிற்கிறாரு. நட்டாலியாவை கன் பாயிண்டில் கமாண்டரும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பான். ஜேம்ஸ் உன்னை திரும்பவும் கேட்குறேன், உனக்கு உன் வேலை முக்கியமா இல்லை அந்த பொண்ணோட உயிர் முக்கியமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு எனக்கு யாருனே தெரியாது, ஷூட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோ, எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேம்ஸ் பாண்டு சொன்ன உடனே டக்குன்னு திரும்பி ஜென்ரலை சுட்டு கொண்டுறாரு. அந்த சமயம் பார்த்து அலக்கும் எல்லா ஜன்னலும் சாத்திட்டு அந்த பிரைவேட் ட்ரெயினில் இன்னொரு பிரைவேட் ஜெட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு பறந்து போயிடுறாங்க. உடனே ஜேம்ஸ் பாண்டும் நட்டாலியாவும் திரும்பி பார்த்தா கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா ஃபைலும் காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு பாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டாலியா சொன்ன உடனே அதுக்கான வேலையெல்லாம் நான் எஸ்கேப் ஆகிறதுக்கான வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லேசர் மாதிரி எடுத்து ட்ரெயினில் ஓட்ட போட்டுக்கிட்டு இருப்பாரு. நட்டாலியாவும் ஃபைல் எல்லாம் காப்பி ஆகுது. ஸோ இவங்க இந்த ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜேம்ஸ் பாண்டு லேசரை பயன்படுத்தி ட்ரெயினில் ஒரு ஓட்டையை போடுவார். தப்பிச்சு போகிறதுக்கு இவங்க அடுத்த எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு இந்த சிஸ்டத்தை கிராக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணி பார்ப்பாங்க நட்டாலியா. அது லொக்கேஷனை மாற்றி மாற்றி காட்டுது. ஃபைனலாக கியூபான்ற இடத்த ஃபிக்ஸ் பண்ணி காட்டுது. இவங்க 2 பேரும் அந்த ஜேம்ஸ் பாண்டு போட்ட ஹோல் மூலமாக தப்பிச்சு போயிடுவாங்க. ட்ரெயினும் பிளாஸ்ட் ஆயிரும். இவங்க கார் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகிற சமயம் பார்த்து இவங்க முன்னாடி ஏதோ ஒரு ஏரோப்ளைன் மாதிரி ஒன்று லேண்ட் ஆகும். அது மிஸ்டர் கியூ அனுப்பின சிஏஏ ஏஜென்ட்டாக இருப்பார். அதான்ப்பா அந்த பேனாவெல்லாம் பாம் செட் பண்ணி நிறைய டூல்ஸ் எல்லாம் ஜேம்ஸ் பாண்டுக்காக செஞ்சு கொடுப்பாரு. அவரோட ஆளாக இருப்பார். உடனே அவரும் எனக்கு கியூ தான்ப்பா அனுப்புனாரு, உனக்கு இதெல்லாம் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ் மட்டும் இல்லாமல் இவர் கொண்டாந்த ஹெலிகாப்டர் இவர்கிட்ட கொடுத்துட்டு ஜேம்ஸ் பாண்டு ஓட்டிட்டு வந்த காரை அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். பார்த்து போங்கப்பா, சேஃப்டியாக போங்க, உன்னை அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் சேஃப்டியா போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா ஒரு கடற்கரையோரம் ஜில்லுன்னு காத்து வாங்கிட்டு ஜேம்ஸ் பாண்டும் நட்டாலியாவும் இந்த மாதிரி உளவுத்துறையில இருந்துகிட்டே துரோகம் பண்றாங்களே, இவங்கள மாதிரி ஆளுங்களாலதான் இந்த துறைக்கே கெட்ட பேரு. ஆல்ரெடி அலக்கும் ஃப்ரெண்டு தானே, இப்ப அவனை என்ன பண்ண போற அப்படின்னு கேட்ட உடனே ஜேம்ஸ் பாண்டும் நான் அவனை கொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்ல, இப்படிதான் ஒருத்தர் மாத்தி மாத்தி சுட்டு கொன்னு உணர்ச்சிகளே இல்லாத ஜடங்கள் மாதிரி நீங்களாம் இருக்க போறீங்களா அப்படின்னு நட்டாலியா கேட்ட உடனே அதனாலதான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன், உணர்ச்சி இருந்தா என்னை எப்பயோ கொண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்னையும் கமாண்டர் கன் பாயிண்ட்ல வச்சு தலையில ஷூட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே சிஏஏ ஏஜென்ட்டா சில சமயம் நான் பொய் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸா பேசுறாரு. அடுத்த நாள் 2 பேரும் ஏரோப்ளைன் எடுத்துக்கிட்டு அந்த பாம் லான்ச் பண்ற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. நட்டாலியா ரூட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எங்கேயோ இருந்து ஒரு மிசைல் இவங்க ஏரோப்ளைனை தாக்குது. அவங்க வந்த பிளைட்டும் வெடிச்சிருது. 2 பேரும் மயக்கம் போட்டு கீழே விழறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேம்ஸ் பாண்டு கண்ணு முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஏரோப்ளைன்ல இருந்து ஒரு லேடி இறங்குற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்ல, நம்மளோட ஓனட்டாப் தான். இந்த தடவை உன்னை விட மாட்டேன், கொன்னே தீருவேன் அப்படின்ற ஒரு முடிவோட சண்டை போடுறாங்க. ஜேம்ஸ் பாண்டுக்கு அடி நல்லா பலமா விழுது. ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி வரப்போ யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒரு ரோப்பு, அதை அந்த வில்லியோட வயிற்றுல கட்டி விட்டு பெல்ட்ல லாக் பண்ணி விட்டு ஹெலிகாப்டரை பார்த்து சுடுறாரு. அது கண்ட்ரோல் இல்லாம ஹெலிகாப்டர் மேல பறக்க ஆரம்பிக்கும். அவங்களும் கரெக்டா மரத்தோட கிளையில அடிச்சு செத்துருவாங்க. ஒரு பொம்பளை எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவ தான்பா உதாரணம் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்டு சொல்லிட்டு அந்த பாம் லான்ச் பண்ண போற லொகேஷனை தேடி 2 பேரும் போறாங்க. அலக்கும் அந்த ஆபீஸ்க்குள்ள இருந்து சேட்டலைட்ல எல்லாம் தயாரா இருந்தா டிஷ்ஷை வெளியே எடுத்து லான்ச் பண்ண வேண்டிய நேரம், எனக்கு டைம் இல்ல சீக்கிரம் பண்றா அப்படின்ற மாதிரி போரிஸ் கிட்ட சொல்றாங்க. போரிஸும் ஓகேன்னு சொல்லிட்டு டிஷ்ஷை வெளியே எடுக்கிறாரு. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மேலே ஃபுல்லாக தண்ணி, அந்த டிஷ்ஷை ஆக்டிவேட் பண்ண அந்த தண்ணி ஃபுல்லாக தண்ணி ட்ரெயின் ஆகணும். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. கடலுக்கு அடியில் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு கரை மேலே தேடிக்கிட்டு இருந்தால் எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் பாண்டு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே 2 பேரும் உள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க. அதை சிசிடிவி மூலமாக அழைக்கு பார்த்துருவோம் உள்ளே வரத. அவங்கள பிடிங்க, எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்கள கொன்றுங்க அப்படின்னு செக்யூரிட்டிகிட்ட சொல்லிட்டு இவர் கோல்டன் ஐயை லான்ச் பண்ண வேண்டிய வேலையை பார்க்குறாரு. கோல்டன் ஐயை லண்டன் மேலே ஃபிக்ஸ் பண்ணி அதை லான்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை போரஸ் கிட்ட சொல்ல உடனே போரஸும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அதே சமயம் ஜேம்ஸ் பாண்டும் உள்ளே பூந்து எல்லா இடத்துலையும் பாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் சரண்டர் ஆகிறேன்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரண்டர் ஆகிக்குவாரு.
அலெக்கிட்ட ஜேம்ஸ் பாண்டை கூப்பிட்டு போவாங்க. எங்கே ஜேம்ஸ் பாண்டை மட்டும் கூப்பிட்டு வரீங்க, இவளோட ஒரு பொம்பளை வந்தாலே அவளையும் போய் தேடுங்கப்பா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்ல அவங்களும் தேடுறதுக்கு போயிடுறாங்க. திரும்பவும் உன்னை கேட்குறேன், என் பக்கம் வந்துரு, வந்தானா இந்த உலகத்திலே பெரிய கோட்டீஸ்வரனா நம்மளாதான் இருப்போம், எங்களோட வந்து சேர்ந்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவரும் அங்கே இருக்க சிஸ்டம்லாம் பார்த்துட்டு, ஸோ நீங்கள் இங்கேருந்து பேங்க் ஆஃப் லண்டனில் இருக்கிற பணத்தை எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கொள்ளையடிக்க போகிறீங்க. இந்த டார்கெட்டை இங்கிலாந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் தான் திருடுனீங்க அப்படின்ற ஆதாரங்கள்லாம் இருக்காது. ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக லண்டனையே அடிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, இவர் அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க கிரிமினல் சர்டிஃபிகேட்டு, டேக்ஸ் ரெக்கார்டு, ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கார்டு, ஏன் லண்டனே பழையபடி இருக்காது, பழைய கற்காலத்துக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம வில்லன். உடனே ஜேம்ஸ் பாண்டு கட்டி இருந்த வாட்ச் எல்லாம் பார்க்குறான். என்ன பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்குது, புது மாடல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாட்சை கழட்டி பட்டு, ஓ இது மிஸ்டர் கியூ ரெடி பண்ணி கொடுத்த வாட்சா, ஓகே ஓகே, அப்போ இந்த பட்டன் அழுத்தினா ஃபிக்ஸ் பண்ண பாம் எல்லாம் ஆஃப் ஆயிரும்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்ச எல்லா பாமையும் ஆஃப் பண்ணிடுறான். நட்டாலியாவையும் பிடிச்சிட்டு வந்து நிறுத்துறாங்க. உடனே நட்டாலியா போரஸை பார்த்த உடனே இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எட்டி அடிச்சு உதைக்கிறாங்க. அலக்கும், இவளை ஆல்ரெடி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே இவன் என்னோட அசிஸ்டன்ட் பாஸ், இவளுக்கெல்லாம் பசில் சால்வ் கூட பண்ண தெரியாது, இவ போய் என்ன பண்ண போறா அப்படின்னு சொன்ன உடனே, போய் பாடுறா, எதுக்கும் கம்ப்யூட்டர்ல எதுவும் பண்ணி வச்சிருக்க போறா அப்படின்னு சொன்ன உடனே கம்ப்யூட்டர்ல கரெக்டா அலர்ட் காட்டும். இவ்வளோ நேரம் நட்டாலியா அதோட ஆக்சிஸ் கோடு, டார்கெட் பிளானு எல்லாத்தையும் மாற்றி விட்டுருப்பாங்க. அவங்க லான்ச் பண்ணி வச்சிருந்த டார்கெட்டுக்கு பதிலாக அட்லாண்டிக் ஓஷன் மேலே திருப்பி விட்டுருப்பாங்க. அவனும் படபடப்பா ஜேம்ஸ் பாண்டோட பேனா வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு இருப்பான். மிஸ்டர் கியூ கொடுத்த பேனா அதுன்னு அவனுக்கு தெரியல. அது 3 டைம் தொடர்ந்து கிளிக் பண்ணால் வெடிச்சிரும், திரும்ப 3 டைம் கிளிக் பண்ணால் ஆஃப் ஆயிரும். அதுவும் ஒரு மினி பாம் தான் அப்படின்றது தெரியாமல் பொட்டுன்னு படபடப்பாக அழுத்திக்கிட்டே இருப்பான் தொடர்ந்து. ஃபைனலாக அவனால் கிராக் பண்ண முடியல. நீ என்ன பண்ணி வச்ச, பாஸ்வேர்ட் சொல்லு, இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அந்த பேனாவை நட்டாலியா முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஜேம்ஸ் பாண்ட் அந்த பேனாவை பிடிச்சி தள்ளி விட்டு இவங்க 2 பேரும் குமிஞ்சுக்குவாங்க. அந்த இடத்துல முக்காவாசி சேதமாகி போயிடும். பில்டிங்லாம் வெடிச்சு நிறைய பொருள் கிராஷ் ஆயிரும். அந்த மினி பாம் வெடிச்ச உடனே பில்டிங் நிறைய இடிஞ்சு விழுகும். அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட்டு, அந்த ஆக்சஸ் பண்ணுற லேப்டாப்பு எல்லா கனெக்ஷனும் லாஸ்ட் ஆகிருக்கும். அதனால் இவனால் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் பாண்டு நட்டாலியா கிட்ட ஒரு கன்னை கொடுத்துரு, நீ சேஃப்டியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஆண்டனா மேலே டிஷ்ஷு மேலே ஏற பார்ப்பாரு. ஏன்னா இவங்க தப்பிச்சு போகிறதுக்கான பிளான் போட்டிருக்காங்க இல்லையா. நட்டாலியா போய் அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வர போவாங்க. ஜேம்ஸ் பாண்டு அந்த ஆண்டனா மேலே இருந்தால் தான் ஈஸியாக தப்பிச்சு போக முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட் சீன் வைக்கிறாங்க. அலக்கும் இவனை போட்டு பொழந்து எடுத்துடுறாரு. ஜேம்ஸ் பாண்டும் அலக்க மாற்றி 2 பேரும் போட்டு சண்டை போட்டு பிச்சு எடுத்துக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஒரு லேடர் இருக்கும். அதில் ஜேம்ஸ் பாண்டு கரெக்டாக பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாரு. வில்லனும் கீழே இறங்கி வந்து, என்னெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஆணவத்தில் பேசின உடனே ஜேம்ஸ் பாண்டு ஒரு அடியை விட்டு அவனை கவுத்து விட்டுருவாரு. அது சரி, இவன் விட்டா செத்துருவான், விட்டுருவானா, ஆல்ரெடி சொன்னாங்களே நீ தான் உணர்ச்சியே இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சரி ஜேம்ஸ் பாண்டி உன்னை விட்டுருவானா அப்படியே விட்டுருவான்ல, சரி காப்பாத்திடுவான் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். உடனே என் தேசத்துக்காக உன்னை கொண்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டவொடனே அவன் சத்துன்னு போய் தரையில் அடிச்சு செத்துருவான். ஜேம்ஸ் பாண்டியும் அங்கேருந்து நட்டாலியா எடுத்துட்டு வந்த ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போய் ஒரு இடத்துல விழுவாங்க. சரி எப்படியும் தப்பிச்சிட்டோம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நட்டாலியா பக்கத்தில் கிஸ் பண்ண போவாங்க. மிஸ்டர் கியூ அனுப்பின சிஏஏ ஏஜென்ட் அங்கேருந்து எட்டி பார்ப்பான். ஏப்பா என்னப்பா தொலைச்சிட்டீங்க, அங்கே என்னப்பா தொலைகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டவொடனே, சிவபூஜையில் கரடி போந்த மாதிரி வந்துட்டான்பா அப்படின்னு சொன்னவொடனே பக்கத்துலேருந்து ஒரு கும்பலே எந்திரிக்கும். தக்காளி எல்லாம் வைக்கோல் போகிற போத்திக்கிட்டு அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் சும்மா தான் என்னை காப்பாற்றுறதுக்காக வேணா ஒரு கும்பலையே கொண்டாந்து விடு அப்படின்னு எக்யூப்மெண்ட் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாரு. அதே இவரை சீரியஸாக செஞ்சு விட்டாரு. இதோட படம் முடியுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், பதிவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.